சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. மேலும் இந்த தர்மன் படத்தில் மிக பெரும் ஒரு நடிகரை வில்லனாக நடிக்க கேட்டிருக்காங்களாம். அதாவது சியான் மகனை தங்களின் தர்மன் படத்தில் நடிக்குமாறு கேட்டாங்களாம். ஆனால் அது சூப்பர் ஸ்டார் படமாக இருந்த போதிலும் தன்னால் நடிக்க முடியாது என சொல்லிட்டாராம் துருவ் விக்ரம். நண்பர் கமல்ஹாசன் தயாரிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் தர்மன் படத்தில் நடிச்சுட்டு வரும் ரஜினிக்கு வில்லனாக நடிக்குமாறு துருவிடம் கேட்டார்களாம். ஆனால் அவர் நோ சொல்லிட்டாராம். பைசன் படம் மூலம் கெரியர் பிக்கப் ஆகியிருக்கும் இந்த நேரத்தில் போய் வில்லனாக நடித்தால் சரிப்பட்டு வராது என்றுதான் சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்க வேண்டாம் என்று முடிவு செஞ்சிருக்கிறாரு துருவ் என சொல்லப்படுது. மேலும் துருவ் விக்ரம் முடியாது என்று கூறிய பிறகே தெலுங்கு நடிகர் ராம் போத்தினேனியை வில்லனாக ஆக்கியிருக்கிறார் தர்மன் டீம். ராமை திடீரென்று பார்த்தால் துருவ் மாதிரி தான் இருக்கிறார். இந்த லுக் தான் வேண்டும் என்று இருக்கிறார் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து. துருவ் மட்டும் அஸ்வந்த் மாரிமுத்து படத்திற்கு ஓகே சொல்லி இருந்தால் ஒரு அழகிய வில்லன் கிடைத்திருப்பார். இருந்தாலும் எந்த கதாபாத்திரத்தில் நடிப்பது என்பதை முடிவு செய்யும் உரிமை அவருக்கு இருக்கிறது. தர்மன் படத்தின் வில்லனாக நடித்து ஒர்க் அவுட் ஆனால் அதன் பிறகு துருவை தேடி வில்லன் வாய்ப்புகள் தான் வரும். அதை மனதில் வைத்தே ரஜினி பட வாய்ப்பு போனாலும் பரவாயில்லை என முடிவு செஞ்சிருக்கிறாராம். பைசன் படத்தில் கிட்டானாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். அவர் நடித்த படங்களில் பைசன் தான் துருவ் விக்ரமுக்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுத்திருக்கு. அதை அவர் தக்க வைத்துக் கொள்வார் என நம்பப்படுது. இதற்கு ரஜினியுமே பரவாயில்லை விடுங்க, அவர் தன் கெரியரில் நல்ல ஒரு இடத்திற்கு வந்தால் சரி, அதுவே எனக்கு மன நிம்மதியை தரும் என கூறியிருக்கிறார். மேலும் ராம் போத்தினேனி தான் தர்மன் படத்தில் வில்லனாக நடிக்கப் போகிறார் என்பது தற்போது உறுதியாகியிருக்கு. அதனால் ஸ்டைலிஷான வில்லனை இந்த படத்தில் புக் செய்திருப்பதால் கண்டிப்பாக படம் வேட்டையாடு விளையாடு மற்றும் படையப்பா ஸ்டைலில் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தோட கதை என்னன்னா, ரஜினிகாந்துக்கு மாப்பிள்ளையா ராம் போத்தினேனி வருவாராம். மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் நடக்கும் பிரச்சனைகள் தான் இந்த படத்தின் கதைக்களம் என சொல்லப்படுது. கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸை கவரும் விதமாக இந்த படம் இருக்கும் என நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.